கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சத்யராஜ், நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க, இதுல குறிப்பா இந்தியிலிருந்து அமீர் கானை கொண்டு வந்து படத்துல போட்டிருக்காங்க. உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு தமிழ் திரைப்படம். அது மட்டும் இல்லாம நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இப்போதைக்கு உருவாகி இருக்கு. ஆகஸ்ட் 14 இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. நம்ம இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறோம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள், நான் இந்த கூலி படம் தான் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே டேட் சொல்லிடுவாங்க, அந்த டேட் கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டுக்குள்ள இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எனக்கு இருக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், நான் எப்ப டேட் சொல்றேனோ அப்பதான் நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணணும், மற்றபடி அனௌன்ஸ்மெண்ட்டோட டேட் வரவே கூடாது, எனக்கு ஃப்ரீயா ஒர்க் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைம் எடுத்து இந்த கூலி படத்தை பண்ணியிருக்காப்ல. ஸோ பிக்கஸ்ட் சம்பவமா கூலி அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவுடைய அந்த ட்ரீம் 1000 கோடி அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த படத்துடைய முதல் பாடல், அதாவது இந்த சிக்கிடு வைப் அப்படின்ற ஒரு பாடல் இந்த வாரம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நெல்சன் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய பிசினஸ்மே தாறுமாறா போய்கிட்டு இருக்கேன். இந்த படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டும் இது வரைக்கும் தமிழ் சினிமால இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய விலை, அதாவது இதுதான் இப்போ டாப் 10ல ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 85 கோடி கொடுத்து இந்த படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை மட்டும் வாங்கியிருக்காங்களாமா. அதுல குறிப்பா இந்த படத்துடைய பிசினஸ் அப்படின்றது 500 கோடியை தாண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த இந்த கூலி திரைப்படம் முதல் தடவை தமிழ் சினிமால பண்ண போகுது. ஸோ ஓவர்சீஸ் ரைட்ஸை மட்டும் அவ்வளோ பெரிய வேலை கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்போ அந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ஏதோ ஒன்று பிஸ்னஸ்மே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்காமா, சன் பிக்சர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ பெரிய பட்ஜெட் போட்டு நம்ம இந்த படத்தை எடுத்தோம், ஸோ அதை விட டேபிள்லயே இந்த படம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டா அமைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய படம் டேபிள் ப்ராஃபிட்ல வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த கூலி திரைப்படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஏன்னா சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் அவங்க யாருக்கும் கொடுக்க போறதில்ல, அவங்களே வச்சுக்க போறாங்க. டிஜிட்டல் அதுவும் அதே மாதிரி தான் இப்போதைக்கு பிரைம் குத்துருவாங்க. பிரைம் இந்த படத்தோடைய ரைட்ஸை வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆடியோ அதையுமே சேல் பண்ண போறதில்ல, அதையுமே அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரே வட்டாரத்தில் இதெல்லாம் சேர்த்து இந்த படம் 500 கோடிக்கு மேல டேபிள்ல பிசினஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ வர்த்தக ரீதியா பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.